போடுவாங்க, கிளீனா வச்சிருப்பாங்க ஸ்கெட்ச். பக்கத்து வீட்டில் எந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு எப்படி ஸ்கெட்சை போட்டு எப்படி கொடுக்கலாம், கிளீனா வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இல்லாத டேட்டாவே கிடையாது. எதுக்கு பயன்படுத்துறாங்க? இடஒதுக்கீடுக்கா, முன்னேற்றுவதற்காக, ஓட்டுக்கு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இவங்களை இந்த பிள்ளைங்களை பாவம் படிக்க வைக்கிறதுக்கு, படிச்ச பிள்ளைங்களை வேலை கிடைக்கிறதுக்கு அந்த மனசெல்லாம் வரலையே ஸ்டாலின் அவர்களுக்கு. இதுதான் சமூக நீதியா? இதுதான் இவங்க பேச சமூக நீதியா? இனியும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். போதும், கேட்டு கேட்டு பார்த்துட்டோம். இவ்வளோ சொல்லி பார்த்தேன். எங்க மருத்துவர் ஐயா 45 ஆண்டு காலம் ஒரு மனுஷன் போராடிட்டு இருக்கிறாருன்னா அது சாதாரண போராட்டம் கிடையாது. 45 ஆண்டு காலம். இன்னைக்கு 86 வயசு, இன்னைக்கும் போராடிட்டு இருக்காரு. எதுக்கு? கணக்கெடுப்பு நடத்துங்கயா. கணக்கெடுப்பு நடத்தினாதான் எந்த சமுதாயம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியும். இந்த இடஒதுக்கீட்டை 100 விழுக்காடு சமுதாயங்களுக்கு போய் சேரணும். அந்தந்த சமுதாயம் ஒன்று என்ன மக்கள் தொகையில் இருக்கிறாங்க. வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் போதாது. ஒன்று மக்கள் தொகை, அடுத்தது சமூக பின்தங்கிய நிலை, பாப்புலேஷன், சோஷியல் பேக்வர்ட்னஸ், ரெண்டுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி சேர்த்து அதுக்கு பிறகு நீ கொடுக்கறது தான் உண்மையான சமூக நீதி. அது 100% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் கொண்டு வா. அவங்க என்னென்ன பிரதிநிதித்துவம் இருக்கிறாங்களோ, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்கிறாங்களோ அது கொடுத்துட்டு போ. எந்த நிலையில இருக்கிறாங்க கொடுத்துட்டு போங்க, நியாயப்படுத்தி கொடுத்துட்டு போனோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கை. இது எத்தனையோ சமுதாயங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது. அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? எடுத்தா தானே கண்டுபிடிப்பீங்க. அதனால இது அவசியமானது, அவசரமானது. அதற்காகத்தான் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏதோ அவசரமா பாலு அவசரமா நடத்தணும். கொஞ்சம் நல்ல போன வாரம் முடிவு பண்ணி டக்குன்னு நடத்திட்டோம். அது 5 நாள் 6 நாள்ல. அதனால அடுத்தது நம்ம இப்போ இந்த மாதத்தில் ஒரு போராட்டம் சென்னையில், அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கலைன்னா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும். தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம். ஏன்னா எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் இது வேணும்னு சொல்றாங்க, நடத்தணும்னு சொல்றாங்க. முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த முதலமைச்சர் மட்டும் எனக்கு நடத்தணும் தான் அவர் சொல்றது, நடத்தணும் தான், எனக்கு அதிகாரம் கிடையாது. அதாவது ஒரு தைரியமான முதலமைச்சர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த அதிகாரம் இல்லை என்றாலும் நான் நடத்துவேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை நடத்துவதுதான் ஒரு தைரியமான முதலமைச்சருக்கு அழகு. எல்லாத்துக்கும் நீங்க மத்திய அரசு எங்க உரிமைகளை பறிச்சுக்கிறாங்க, மத்திய அரசு எங்க உரிமைகளை பறிச்சுக்கிறாங்க நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப நம்ம உரிமைகளை இவரே மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன இது? டபுள் கேம், இது டபுள் ஸ்டாண்டர்ட். இது அது நடத்துங்க. அப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் சொல்றாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மத்திய அரசு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லையே. சர்வே தானே கேட்கிறோம். சட்டமே இருக்கு, நாடாளுமன்ற சட்டம் இருக்கு. இந்தியாவில் எந்த நீதிமன்றமோ சர்வே பண்றதுக்கு தடை கொடுக்கல. எந்த மாநிலத்தில் எடுத்தாலும் எந்த நீதிமன்றமோ சர்வே பண்றதுக்கு, கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தடை கொடுக்கல, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா சட்டம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இருக்கிறது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. பீகார்ல பிஜேபி கூட்டணி தாங்க. சிலது அவங்க நடத்துவாங்களா, அவங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. பீகார் சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் தான் அந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, பிஜேபி உட்பட. அதே போன்று ராகுல் காந்தி அவர்களும் நிச்சயமா நடத்தணும் வலியுறுத்தி அது ஒரு எலெக்ஷன் பிரச்சாரமா கொண்டு வந்தார். அவங்க மாநிலத்தில் இப்ப தெலுங்கானாவில் நடத்த சொல்லிட்டு இருக்காரு, நடத்தி இருக்கிறார். அவர் தான் தொடக்கி வச்சாரு, முடிச்சுட்டாங்க. இப்போ
கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க. சித்தராமையா அப்போ இருந்த நேரத்தில் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரிசாவில் நடத்தி நிதிஷ்குமார் நம்ம நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு அப்போ முதலமைச்சர் நேரத்தில் நடத்த சொல்லிட்டாருங்க. ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ மாநிலங்களில் இந்தியாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்தி முடிச்சும் போயிட்டாங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு வேடிக்கையா இருக்குது, வேடிக்கையா இருக்கு. அதனால இதை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, தமிழ் சமுதாயம் ஒன்று சேர்ந்து, இது நம்முடைய சமூக நீதிக்காக, பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் இதை அவசியம் செய்ய வேண்டும். இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு வந்து 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பழங்குடி மக்களுக்கு 1%, 19. பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23% இருக்கின்றார்கள். கிடைக்கிறது 18%. அப்ப என்ன இந்த சமூக நீதிக்கு இன்னும் 5% இல்ல, கிடைக்கல. அவங்களுக்கு அவசியம் கிடைக்கணும். 18 விழுக்காட்டுல இருந்து குறைந்தது 22 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு அதிகப்படுத்தணும். பழங்குடி மக்களுக்கு 1%, 1.5% அதிகப்படுத்தணும். எம்பிசிக்கு 20% 23% அதிகப்படுத்தணும். பிசிக்கு 30% 45% அதிகப்படுத்தணும். இது ஒரு விதமான கருத்து. இது கணக்கெடுப்பு நடத்தினா இல்ல அதிகப்படுத்தலாம். இன்னொரு விதமான கருத்து, எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்தி. பிராமணருக்கு கொடுங்க, ரெட்டியாரு கொடுங்க, நாயுடு கொடுங்க, முன்னேறிய எல்லாத்துக்கும் கொடுங்க. அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையிலையும் சமூக பின்தங்கிய நிலை அடிப்படையிலும் கொடுங்க. 100% ரிசர்வேஷன். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நீங்க டேட்டா இருந்தா தானே, கான்டெம்பரரி பர்டினன்ட் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தில். எடுத்துட்டு போங்க. எவ்வளவு நாள்ல எடுத்தா? தெலுங்கானால 30 நாள். பீகார்ல எவ்வளவு நாள் எடுத்தாங்க தெரியுமா? பீகார்ல 12 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 7.25 கோடி 8 கோடி கூட வச்சுக்கங்களேன். 12 கோடி பீகார்ல எவ்வளவு நாள் எடுத்தாங்க? 45 நாள்ல எடுத்தாங்க. 500 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. 45 நாள்ல எடுத்தாங்க. 2.5 லட்சம் பேர் கணக்கெடுப்பு நடத்தினாங்க பீகார்ல. தமிழ்நாட்டில் டக்குன்னு எவ்வளவு முன்னேறி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதை நடத்திட்டு போறது எவ்வளவு ஆகுது. அதனால இதை முதலமைச்சர் அவர்கள் இது ஏதோ மறுபடியும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு இந்த பொய்யை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அழகு கிடையாது, உங்க பொறுப்புக்கு உங்க பதவிக்கு அழகு கிடையாது. அதிகாரம் இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அது நிறுத்தி உண்மை இருக்கு. வாரி கணக்கெடுப்பு சர்வே, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி சர்வே உடனடியாக சர்வே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பியுங்கள். ஒரு மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி பிறகு வேற என்னென்ன அடுத்த கட்டத்தில் என்ன செய்யலாம் என்று சட்டமன்றத்திலே விவாதம் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்கின்றோம். ஒரு ஆழமான முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். சொன்னது போன்ற அது செய்யவில்லை என்றால் நாங்கள் முதல் கட்டமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறும். பிறகு அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அதை செய்யவில்லை என்றால், தொடர்ந்து அதை செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல வகை போராட்டங்கள் நடத்த தயங்க மாட்டோம். பல வகை போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த அவசர அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு, அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.